செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். RSS தலைவர் மோகன் பகவத் வெளிப்படையா ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். மதுராவிலையும் காசியிலும் இருக்கக்கூடிய மசூதிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசூதியை மையமாக வைத்து நடக்க போற பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கும், அதாவது RSSக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதை தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்டால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லி ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மோகன் பகவத்தை வாழ்த்தி பயங்கரமா பேசியிருக்கிறார். அப்படியே பக்கம் பக்கமா புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். ஏற்கனவே பாஜகவுக்கும் RSSக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு அதிகார போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எதுக்காக மோகன் பகவத் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்த ஒரே வாரத்துல எதுக்காக மோடி அவர்கள் மோகன் பகவத்தை புகழ்ந்து இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கு? இந்த RSS இந்துத்துவா குழுக்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய மிக ரகசியமான திட்டம் என்ன? இந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் இந்தியா என்ன ஆகும்? வணக்கம், நான் உங்கள் சத்யராஜ். பாஜகவினுடைய தாய் அமைப்பான RSS, இந்த பாஜகவுக்கும் RSSக்கும் கடந்த 4-5 ஆண்டுகளாக மிக முக்கியமான முரண்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து RSS தலைவர் மோகன் பகவத்தை அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு பாராட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்கிறார். இந்த பேச்சு வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே RSSக்கும் பாஜகவுக்கும் இடையில அடுத்த பாஜக தலைவர் யாரு, அடுத்த இந்தியாவினுடைய பிரதமர் யாரு அப்படிங்கிற பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. RSS அவங்களுக்கு லாயலா இருக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அதாவது மோடியும் அமித்ஷாவும் அவங்களோட சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, தனி குரூப்பா மாறிட்டாங்க. அப்படிங்கிறதுனால எப்படியாவது பாஜகவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக தொடர் முயற்சியில் மோகன் பகவத் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த முரண்பாடு மிக மோசமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைவர் கிடையாது. JP நட்டாவுடைய பதவி காலம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. கட்சியில் இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் JP நட்டாவை தலைவராக காமிச்சிட்டு இருக்காங்க மோடி அமித்ஷாவும். அடுத்தபடியாக ஒரு தலைவரை கொண்டு வரணும் அப்படின்னு RSS முயற்சி பண்ணுது. அதே சமயத்தில் மோடி அமித்ஷாவும் வேற ஒரு முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடி RSS தலைவர் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. அதாவது RSS அமைப்பு உருவாகி 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 100 ஆண்டினுடைய வெற்றி கொண்டாட்டத்திற்காக பல செமினார் நடத்தப்பட்டுச்சு இந்த RSS ஆல. அந்த ஒரு செமினார்ல பேசின மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமர் கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். அதாவது பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணோம். ராமருடைய புனிதமான இடம், அவர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த அயோத்தியை மையமாக வச்சு இந்த RSS அமைப்பு சில வேலைகளை பண்ணுச்சு அப்படிங்கிறாரு. அந்த சில வேலை என்ன நமக்கே தெரியும். பாபர் மசூதி இடிச்சது, இந்தியா முழுக்க கலவரம் பண்ணது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கொன்னது, இது எல்லாமே வந்து இந்திய வரலாறுல ஆதாரத்தோடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஸ்பீச்சில் அவர் சொன்ன மிக முக்கியமான இன்னொரு விஷயம், மதுரா காசி இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய மசூதிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசூதிகளிலும் கிருஷ்ணர் பிறந்த இடம், சிவனுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மசூதிகள் ஒரு காலத்தில் கோயிலாக இருந்தது அப்படின்னு அந்த மசூதிகளை கோயிலாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஏற்கனவே இந்துத்துவ அமைப்புகள் இருக்கிறாங்க, RSS இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நாங்க செய்ய மாட்டோம். எங்களுடைய கரச்சேவர்கள், எங்களுடைய தொண்டர்கள், RSS மெம்பர்ஸ் விருப்பப்பட்டா அவங்க தனியா செஞ்சுக்கலாம், இதுக்கும் RSSக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை சாதாரண ஸ்டேட்மெண்ட் நீங்க நினைச்சிடாதீங்க. அதாவது ஏற்கனவே பாபர் மசூதி இடிச்சிட்டு இந்தியா முழுக்க பெரும் கலவரத்துக்கு பிறகு இவங்க வந்து ராமர் கோயிலை கட்டினாங்க. மதுரால பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மசூதி, அந்த மசூதியினுடைய பேர் சாகி இத்கா மசூதி. 1670 முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டுச்சு. அவர் அந்த மசூதியை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்த 13 ஏக்கர் நிலத்துல ஏற்கனவே கிருஷ்ணருக்கு ஒரு கோயில் இருந்துச்சு. ஏன்னா அது மதுரா, கிருஷ்ணர் பிறந்த இடம், அது கிருஷ்ண ஜென்ம பூமி. அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் இவங்க இந்த மசூதி கட்டியிருக்கிறாங்க. அதனுடைய அதாவது அந்த கோயிலினுடைய எச்சங்கள் இன்னைக்கு வரைக்கும் மசூதியில காணப்படுது. அங்க பில்லர்ஸ் இருக்கு, அந்த பில்லர்ல வந்து தாமரை பொறிக்கப்பட்டிருக்கு, அந்த பில்லர்ல சில இந்து கடவுள்களுடைய சிற்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த 100 ஆண்டுகளா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. கத்தாரா கேசவ் டெம்பிள், இந்த கோயிலை தான் இடிச்சிட்டு மசூதியை கட்டியிருக்கிறாங்க யாரு, அவுரங்கசீப். ஸோ அந்த இடத்த திரும்பவும் எங்களுக்கு வேணும், அது இந்துக்களுடைய புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி 1951 இந்த பஞ்சாயத்து துவங்குச்சு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா 1968 ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி
என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த 13.37 ஏக்கர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 13 ஏக்கர், அதாவது 14 ஏக்கர் ஆல்மோஸ்ட், இந்த 14 ஏக்கர் வந்து இந்த கோயிலுக்கான இடம் கிடையாது, இதை இடிச்சிட்டெல்லாம் அவுரங்கசீப் கட்டலை, இந்த கோயில் வேற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் நடந்துச்சு. அந்த காம்ப்ரமைஸோட அது முடியுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு 2020 இந்த பிரச்சனை திரும்பவும் துவங்குது. திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவங்க, இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவங்க, லோக்கலில் நிறைய பேர் வச்சுட்டு இயங்குவாங்க, அந்த அமைப்பு மறுபடியும் கோர்ட்டில் போய், மதுரா கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. அது வந்து இந்துக்களுக்கு புனிதமான இடம், இந்து கோயில் இருக்கக்கூடிய இடம், எங்களுக்கு வழிபாட்டு உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரா கோர்ட்டுக்கு போய், பிற்பாடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு அந்த வழக்கு ஒரு மிக மோசமான நிலைமைக்கு வந்து நிற்குது. அதாவது எப்படி பாபர் மசூதியை தன்வசப்படுத்துறதுக்காக ஒரு பக்கம் வழக்கு போட்டுட்டு இன்னொரு பக்கம் கரச்சேவர்களை வச்சு அந்த பாபர் மசூதி இடிச்சு பிற்பாடு ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோடு கட்டப்பட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமே அதை கட்டலான்னு ஒப்புதல் கொடுக்குது. ஆர்கியாலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ராமர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை அப்படின்னு ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுது, அதாவது தொல்லியல் துறை அறிக்கையே சொல்லுது. இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய துணையோடு இந்த ஆர்எஸ்எஸ் குழு ராமர் கோயிலை கட்டி முடிச்சாங்க. அதே மாதிரி மதுராவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்தார் கேசவ டெம்பிளுக்கு ஆதரவான நிலம், இந்த நிலத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாஹி இத்கா மசூதி வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை பெருசு பண்றதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவுக்கு அடுத்த அஜெண்டா மதுராவில் இருக்கு. சரி, இது மதுராவில் மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஞானவாபி மசூதி, இந்த மசூதியை மையமாக வச்சு வாரணாசியில் இன்னொரு பிரச்சனையை துவங்கியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை கடந்த 4-5 ஆண்டுகளாக ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. அந்த ஞானவாபி மசூதி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சிவன் கோயில், அங்கே லிங்கமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க. ஸோ அப்போ இந்த மதுரா கோயிலாக இருக்கட்டும், இல்லை ஞானவாபியில் இருக்கக்கூடிய அந்த மசூதிகள் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே உண்மை. இந்த உண்மையை மசூதிகள் ஏற்றுக்கொண்டு அந்த நிலத்தை இந்துக்களுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான வேலைகளை ஆர்எஸ்எஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று, அரசாங்கத்தின் துணையோடு வாரணாசி கோர்ட்லையும் சரி மதுரா கோர்ட்டிலையும் சரி இந்த இந்துத்துவ அமைப்புகள் வழக்கு போட்டு தொல்லியல் துறையால் ஆய்வு செய்யப்பட்டு தொல்லியல் துறை உள்ள பூந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு அவங்களும் ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை இங்கே இந்து கோயில்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாஜக அரசாங்கம், மோடி தான் தலைவர். அதே மாதிரி தொல்லியல் துறை முழுக்க யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. தொல்லியல் துறையினுடைய அறிக்கை முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்துத்துவ குழுக்களுக்கு ஆதரவாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அப்போ 4-5 ஆண்டுகளாக இந்த டென்ஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, பாபர் மசூதி விஷயத்துல நாங்க வந்து முனைப்பா இருந்தோம், ஞானபாபி மசூதி விஷயமா இருக்கட்டும், இல்ல ஷாஹி இத்கா மசூதி விஷயமா இருக்கட்டும், இது 2ல நாங்க தலையிடல, இதுல முழுக்க இந்த விஷயத்திலிருந்து நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். ஆனா எங்க தொண்டர்கள் அதில் ஈடுபட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கை கழுவி இருக்கிறாங்க. இங்க தான் நம்ம கவனிக்கணும், ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ குழுக்கள் எப்படி இருந்தாலும் இந்த மசூதிகளின் மீது கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை யூகிச்சுக்கிட்டு தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் இப்பவே எஸ்கேப் ஆகிறார். இங்க பாருங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மதுரா மசூதி விஷயமா இருக்கட்டும், இல்ல வாரணாசி மசூதி விஷயமா இருக்கட்டும், இதை உட்கார்ந்து இஸ்லாமிய அமைப்புகள் பேசி அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்துடணும், அதாவது இந்துக்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வின்சிங்கான ஃபேக்டரையும் பேசியிருக்கிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் 2 இருக்கு. ஒன்று, இந்த மசூதிகளை மையமாக வச்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்துத்துவ குழுக்கள், விஹெச்பி மாதிரியான அமைப்புகள் போட்டிருக்காங்க. இது ஏதாவது ஒரு மிகப்பெரிய விபரீதமாக முடியும் பட்சத்தில் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு முதல்லயே ஆர்எஸ்எஸ் தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவரே என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இங்க பல பேர் தங்களை இந்துக்களா ப்ரூவ் பண்றதுக்கு பல்வேறு தலைமைகளை ஏற்கிறதுக்காக பல்வேறு வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் சொன்னார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ஐ தாண்டி விஹெச்பியோ இல்லை வந்து பஜ்ரங் தள்ளோ பாஜகவுக்கு துணையாக இருக்கக்கூடிய இன்னும் பல குழுக்களோ தங்களை மோஸ்ட் ரேடிக்கலாக காமிச்சுக்கிறதுக்காக பல வேலைகளை அவங்க செய்யறாங்க, இது தப்பு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். ஸோ அப்போ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த மசூதிகளை குறிவைத்து இங்க இருக்கக்கூடிய பல குழுக்கள் தங்களுடைய கைவரிசையை காமிக்கிறதுக்கான முனைப்பில் இருக்கிறாங்க. அதனால இப்பவே எஸ்கேப் ஆகிறாரு மோகன் பகவத், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த கலவரம் நடந்துச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரா மாறும் அப்படிங்கிறதுக்காக இது முஸ்லிம்கள் காம்ப்ரமைஸா போகணும் அப்படிங்கிற அட்வைஸையும் அவர் கொடுக்குறாரு. இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் பீதியையும் உருவாக்கி இருக்கு. ஏற்கனவே பாபர் மசூதி விஷயத்துல இந்தியா முழுக்க பத்தி எரிஞ்சிச்சு. அந்த பாபர் மசூதி பிரச்சனைக்கு பிறகுதான் இந்தியாவில் பாஜக அப்படிங்கக்கூடிய கட்சியே வேரூன்றி நின்னாங்க.
ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதனூடாகத்தான் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை உறுதி செஞ்சுக்கிறாங்க. இப்போ பாஜகவுக்கு மிகப்பெரிய சரிவு காலம் துவங்கி இருக்கு. மோடி அமித்ஷாவுக்கு செல்வாக்கு இழந்து கொண்டே இருக்கிறார்கள். RSS அமைப்பும் அவர்களை கைவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்தியாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்தது மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி நடப்பதை முன்கூட்டியே சமிங்கையினூடாக RSS தலைவர் நமக்கு சொல்ல முயற்சி பண்றார். இதனுடைய ஒரு மிக முக்கியமான முன்னோட்டம் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்கள் இந்தியா முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை அவர் பேசினார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், இன்ஃப்ளூரேட்டர்ஸ், ஊடுருவற்காரர்கள், நிறைய குழந்தை பெற்றுக்கக்கூடியவங்க, இந்துக்களுடைய சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேற வேற ஸ்டேட்மெண்ட்ல, வேற வேற தோணியில தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் முழுக்க மோடி பேசினார். அது இந்தியா முழுக்க அல்ல, உலகம் முழுக்க பரபரப்பான செய்தியாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ அப்போ தன்னுடைய செல்வாக்கு சரியும் பட்சத்தில் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறது இந்த குழு. இதைத்தான் மோகன் பகவத் முதல்லயே ஒரு எச்சரிக்கை சொல்லிட்டு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, என் கேரட்ஸ் எப்படியாவது ஏதாவது பண்ண எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்குறாரு. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க? RSS சக்தி வாய்ந்த அமைப்பு, RSS தொண்டர்கள் இந்திய ராணுவத்துக்கு இணையானவர்கள், பயங்கர டிசிப்ளின் ஆனவங்க அப்படிங்கிறீங்க. ஆனா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏதாவது செஞ்சுட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு எஸ்கேபிசத்தை எதுக்காக இப்பவே நீங்க சொல்றீங்க? ஸோ அப்ப ஏதோ ஒரு விஷயம் பெரிய லெவல்ல இந்த RSS இந்துத்துவ குழுக்களால் திட்டமிடப்பட்டிருக்கு. அது எப்ப வேணாலும் மிகப்பெரிய அசம்பாவிதமாக நடக்கலாம். குறிப்பாக மோடி அமித்ஷாவுக்கு தன்னுடைய செல்வாக்கு குறைந்து விட்டது, அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பூதத்தை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுல சில எச்சரிக்கையான சில வார்த்தைகளையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்ரீராம் சேனா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, RSS துணை அமைப்பு, அதனுடைய தலைவர் பிரமோத் முத்தலிக் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 30,000 கோயில்களை இடித்து விட்டு தான் மசூதிகள் கட்டியிருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் திருப்பி எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றார். எக்ஸாக்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, all 30,000 temples which were demolished will be taken back அப்படிங்கிறார். அதாவது இடிக்கப்பட்ட கோயில்களை நாங்கள் திருப்பி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறார். 30,000 கோயில்கள். அப்ப இவங்களுடைய கணக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னா 30,000 கோயில்களை இடித்து விட்டு அங்க சிறுபான்மையினம், அதாவது இஸ்லாமிய மக்களுடைய மசூதிகளும் தர்காக்களும் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. இதை நாங்கள் திருப்பி எடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் இடிச்சுட்டு திருப்பி நாங்கள் கோயில் கட்டுவோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். பத்திரிகையில இந்த செய்தி வந்திருக்கு. இன்னும் ரொம்ப துல்லியமா அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் பத்திரிகையில என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா, we will take back all 30,000 temples which were demolished to build masjid. அதாவது மசூதிகள் கட்டுவதற்காக 30,000 கோயில்களை இடித்து விட்டு அந்த இடத்தில் மசூதிகள் கட்டியிருக்காங்க, அதை நாங்கள் திருப்பி எடுப்போம் அப்படிங்கிறாரு. Stop us if you have guts. You people warned of bloodshed during demolition of Babur Masjid. What happened that you could take even a single drop of blood of Hindus? அதாவது மிக மோசமான கலவரமான வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இவர் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல இந்த மோடி அரசாங்கம். ஏன்னா அது அவருடைய வார்த்தை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்துத்துவ RSS குழுக்களுடைய வார்த்தை அது. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே அதை அவமதிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா நேரடியாக கிடையாது, மறைமுகமாக. நாளைக்கு RSSஓ VHPயோ பஜ்ரங் தளோ நேரடியாக இறங்கி மதுராவிலையோ இல்லை வாரணாசியிலையோ இந்த மசூதிகளின் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீராம் சேனா மாதிரியான அமைப்புகள் போய் செய்வாங்க. அந்த ஸ்ரீராம் சேனா மாதிரியான அமைப்புகளை தடை பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய 10 பேர்த்த மட்டும்தான் கைது பண்ணுவாங்களே தவிர RSS அமைப்பு பக்காவாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காந்தி கொலையாக இருக்கட்டும், பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், இல்லை எமர்ஜென்சி காலகட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி பல நேரங்களில் இவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸுக்காக இந்த அமைப்பு தடை பண்ணப்பட்டுச்சு. அதுலேயும் இவங்க தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. இது ஏதோ ஸ்ரீராம் சேனாவினுடைய தலைவர் மட்டும் சொல்ல, கர்நாடகாவினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் KS ஈஸ்வரப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, 36,000 temples have been destroyed and masjid were built over it. அவர் அதே வார்த்தை சொல்லார். 36,000 கோயில்களை இடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் மசூதி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இந்துத்துவா குழுக்கள், இந்த இந்துத்துவா மனநிலையில் இருக்கக்கூடிய மிக மோசமான குழுக்கள் தன்னுடைய செல்வாக்கு, தேர்தல் ஓட் பேங்க் மக்களிடம் சரியும் போது அதை சரி செய்வதற்காக திரும்பவும் இந்த மசூதி கோயில் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஏதோ சில விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு சமிங்கை தான் RSS தலைவர் வெளிப்படையாக ஒரு பொது மேடையில் வச்சு சொல்றாரு. இது மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. இது ரொம்ப
ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில மிகப்பெரிய முரண்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தன்னுடைய இந்து செல்வாக்கை, இந்துத்துவ மனநிலையை, யார் இந்துத்துவாவுக்கு தலைவர் அப்படிங்கிற போட்டியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த குழுக்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பேச்சிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பான விஹெச்பி லிபரேட்டிங் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு இடிக்கப்பட்ட கோயில்கள் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற மசூதிகளையோ சர்ச்சுக்களையோ நீக்கிவிட்டு அங்கே கோயில் கட்ட வேணுங்கிற அஜெண்டாவும் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும்போது இந்துத்துவா செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சரிவை சரி செய்வதற்காக இந்த குழுக்கள் எதை வேண்டுமானால் செய்வாங்க. அதுக்கான தயார் நிலையில தான் இருக்கிறாங்க. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையாக இதை பேசியிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 1990களில் கொண்டு வரப்பட்ட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், அதாவது வழிபாட்டு சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டு சட்டங்களை பாதுகாத்து அந்த சட்டங்களில் சொன்ன மாதிரி 1947க்கு முன்னாடி எந்தெந்த கோயில் என்னென்ன வடிவத்தில் இருந்தோ அதனுடைய அடிப்படை வடிவத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கக்கூடிய சட்ட பாதுகாப்பை திரும்பவும் உறுதி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, ஞானவாவி மசூதியிலையோ இல்லை மற்ற மசூதியிலையோ இந்தியாவினுடைய தொல்லியல் துறை போய் வீடியோ எடுத்து அதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்பிற்கு அவமதித்த தீர்ப்பு. அதாவது ஏற்கனவே வாரணாசி கோர்ட்டில், அது மட்டும் இல்லாமல் அலகாபாத் கோர்ட்டில் இது மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு சரின்னு அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் இல்லையா, அதை திரும்பவும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி மறுபரிசீலனை செஞ்சப்பட்டு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதி செய்தால் மட்டும்தான் இந்தியாவில் இது போன்ற கலவரங்களை தடுக்க முடியும். எனவே நேரடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை மேலும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தன்னுடைய குறுகிய அரசியல் லாபத்திற்காக, தேர்தல் வேட்டைக்காக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்துவது இந்திய ஜனநாயகத்தையும் இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான விஷயம். இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும்.